வீட்டுல பிரச்சனைகள் இல்லாம இருக்கணும், வீட்டுல முசீபத்துகள் சண்டை சச்சரவுகள் வரக்கூடாதுன்னு ஆலிம்சாவை கூப்பிட்டு புருதா ஓதுறோம், மௌலுது ஓதுறோம், ராத்தி ஓதுறோம், அது மாதிரி இன்னும் நிறைய அமல்கள் செய்யறோம், சலாத்து நிறைய ஓதுறோம், அது மாதிரி சூரத்துல் பக்கரா ஓதுறோம். இதெல்லாம் நிறைய விஷயங்களை செய்யறோம். உதாரணத்துக்கு ஒருத்தர் சூரத்துல் பக்கரா வீட்டுல ஓதுறாரு. சூரத்துல் பக்கரா ஓதுறதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைன்ன அஹதஹா பரக்கா, சூரத்துல் பக்கரா எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அந்த வீடுகளில் பரக்கத்தை அந்த சூரத்துல் பக்கரா கொண்டு வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. மாற்று கருத்து இல்ல. ஆனா அந்த வீடுகளில் தொழுகை இல்ல, ஃபஜ்ர் இல்ல, லுஹர் இல்ல, அஸர் இல்ல, மக்ரிப் இல்ல, இஷா இல்ல, எந்த வக்துமே கிடையாது, தொழுகவே மாட்டாங்க. தொழுகாம அந்த வீடுகளில் சூரத்துல் பக்கரா ஓதப்பட்டு அந்த வீடுகளில் பரக்கத்து வருமானா வராது. ஏன்னா அடிப்படையே தொழுகைதான். தொழுகை இல்லாமல் மற்ற அமல்களை கொண்டு, புர்தாவை கொண்டோ, மௌலுதை கொண்டோ, ராத்திபை கொண்டோ, அல்லது சூரத்துல் பக்கராவை கொண்டோ, இஸ்திக்பாரை கொண்டோ, தஸ்பீஹ்களை கொண்டோ பரக்கத்தை தேட முடியாது. பரக்கத் என்பது வராது. ஏன்னா அடிப்படை தொழுகை அந்த வீட்டுல இல்ல. தொழுகை இல்லாமல் மற்ற காரியங்களை கொண்டு பரக்கத்தை தேட முடியாது. அப்ப பரக்கத்துக்கு அடிப்படை என்ன? வீட்டுல சந்தோஷத்துக்கு நிம்மதிக்கு அடிப்படை என்ன? தொழுகை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும்.